ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஜி vlogs. ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? இது வந்து நாங்கள் சென்னை டு ராமேஸ்வரம் போன vlog தான். எங்கள் அப்பாவுக்கு 60வது பர்த்டேனால நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் போட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்மோருக்கு வந்துட்டோம். நாங்கள் 1 hour பிஃபோரே வந்துட்டோம். ஸோ என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிறதுனால ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டோம். ஸோ எங்கள் அப்பாவை கொஞ்சம் கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ 60 வயசு ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே டீ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டேஷன்லேயே குடித்தோம். என்ன தான் ஸ்டேஷனில் குடித்தாலும் வீட்டில் குடிக்கிற டீ மாதிரி வருமா? ஸ்டேஷன்லலாம் அப்படியே தண்ணி மாதிரி இருக்குங்க. ஸோ வீட்டிலேருந்து அம்மா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னே அது நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ட்ரெயின் எடுத்தாங்க. ஸோ எங்கள் அப்பா கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இந்த கார்ட்ஸில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் ப்ரோ பிளேயர்ஸ், எங்கள் கூட வந்த 2 பேரும் டம்மி பிளேயர்ஸ். எங்கள் அம்மா ஒரு ஓரமாக ஹெட்செட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க ஃபோன் நோண்ட. ஸோ இவங்க 2 பேருக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தார் வேறு எங்கள் அப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ப்ரோ பிளேயர்ஸ் 2 டம்மி பிளேயர்ஸ். நான் ஷஃபில் பண்ணதை பார்த்து நானும் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அக்கா கேட்டா. நான் சொன்னேன் உனக்கு வராதுக்கா விட்டுரு அப்படின்னு. ஆனாலும் அவள் ட்ரை பண்ணா. ஆனால் அவளுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அக்கா எங்கள் அப்பா மட்டும் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆனதுனால வீட்டிலேருந்து நான் சப்பாத்தியை எங்கள் அம்மா தக்காளி தொக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் சப்பாத்தி, பூரி, லெமன் ரைஸ் இது தான் நாங்கள் எடுத்துப்போம். எங்கள் ட்ரெயின் ஜேர்னி 32 hours இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை தான் எப்பவுமே மோஸ்ட்டாக கேரி பண்ணுவோமே. ஸோ அதுக்கப்புறமா டைம் ஆனதுனால தூங்க போயிட்டோம். ஸோ நைட்டே எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் அட்வான்ஸாக விஷ் பண்ணிட்டோம், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறமா நாங்கள் மார்னிங் ராமேஸ்வரம் இறங்கினதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வாங்க மீட் பண்ணுறேன். பாய். ரெண்டு பேர் வரலாம், வாட்டை விட்டு